முன்னாடி சோகமா இருக்க. அதுவா? ஆ, அது ஒரே கஷ்டமா இருக்குடா மனசுக்கு. ஏன் என்னாச்சு? ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில எவ்வளவுதான் கஷ்டம் சொல்லு, ஆ, பாவம் அந்த பொண்ணு. யாரு? யாரா? ஆ, நீ வேற, எல்லாம் நம்ம லீலா தான். எந்த லீலா? பக்கத்து வீட்டு பொண்ணா? பக்கத்து வீட்டு பொண்ணுலாம் இல்ல மாமா, ஆ, நம்ம மெட்டி ஒலி லீலா தான். வெட்டி ஒளி லீலாவா? ஆமா. யாரு இது? ஐயோ கடவுளே, 3வது பொண்ணு அது. யாருக்கு? நம்ம சிதம்பரம் ஐயாக்கு 3வது பொண்ணு. சரி, இப்ப என்ன ஓகேவா? அதுக்கு? சரோவோட தங்கச்சி, முதல் சரி, இப்ப என்ன தங்கச்சி. அதுக்கு? அதாவது எப்படி சொல்றது, வாழ்க்கையில எது ஆசைப்பட்டாலும் கிடைக்காது, சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னாலும் நடக்காது. எனக்கு புரியல, நீ ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லு என்ன கதைன்ட்டு. ஒண்ணுமே இல்ல மாமா. லீலா வந்து 3வதா பொண்ணு அவங்க வீட்டுல. ஓ, ஓ, ஓ. ரொம்ப வாயாடி ஆக்சுவலி. ஆ, ஜாலியா பேசும், எல்லாருக்கிட்டையும் சிரிக்கும், சந்தோஷமா பழகும், ஓகே, ஏட்டிக்கு போட்டி புதிர் வச்சு பேசும், அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஓகே. அப்படி இருக்கிற ஒரு பொண்ணு ம், செல்வத்தை லவ் பண்ணுது. நம்ம யாரு? ஏற்கனவே பேசின பத்தியா, ஆ, நல்லவரு செல்வங்க. வல்லவரு. ஆமா ஆமா, ஹீரோ மாதிரி இருப்பாரு. ஆமா, செல்வத்தை வந்து லீலா தான் லவ் பண்ணும். சரி. ஓகேவா? ம், லீலாவும் செல்வமும் நல்ல லவ், எப்படி சொல்றது, லவ் பண்ணுவாங்க. ஒரு நல்ல ஒரு பேர் மாதிரி இருக்கும், அவங்கள பாக்கிறதுக்கே சூப்பரான ஜோடியில இவங்க அப்படி இருக்கும். ஓகே. அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா, அந்த மாமியார் கேரக்டர் பத்தி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம்ல, ம், ம், ம். ராஜு கேரக்டர், ஆமா. அவங்களோட 2வது பையன் தானே. ஓகே. இவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுல அவங்களுக்கு வந்து விருப்பம் இல்ல. ஓ, ஒரே வீட்ல 2 பொண்ணு கொடுக்க கூடாது, எடுக்க கூடாதுன்ட்டு விருப்பம் இல்ல, பிடிக்காது வேற. ஒரு வாட்டி அது ஏதோ டூர் போனோம் அப்படின்னு ராஜமும் நிர்மலாவும் போறப்போ சரோ வந்து அவ செயினை கொடுத்துருப்பா. அக்கா உன் செயினை கொடுத்துதான் அவங்க டூர் எல்லாம் போனோமா அப்படின்லாம் சொல்லி பேசுறதுல அவங்க மாமியாருக்கு தெரிஞ்சிடும். அதனாலயே இவ ரொம்ப வாயாடி பஜாரி, இவளுக்கு எல்லாம் கொடுக்க கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் லவ்வுக்கு வந்து ஒத்துக்கவே ஒத்துக்காது. தற்கொலை பண்ணிக்கிற அளவு போயிடணும் பாத்துக்கோ அவங்க மாமியாரு. தீ குளிச்சுட்டு மண்ணெல்லாம் தள்ள ஊத்திக்கும். லீலா வேணான்றதுனா. அது எப்படின்னா, லீலா வந்து லவ் பண்றது தெரியும், செல்வம் தான் லவ் பண்றான் அப்படின்னு இவங்க வீட்டுல 2 வீட்டுக்கும் தெரிஞ்சிடும். சிதம்பரம் வந்து சொல்றாரு, இல்ல என் பொண்ணுக்கு நான் வேற இடத்துல மாப்பிள்ள வந்து பாத்துட்டேன் அப்படின்ட்டு. சோ வேற இடத்துல வந்து மாப்பிள்ள பாத்துட்டு என்ன ஆகும், நிச்சயதார்த்தம்லாம் ஆயிடும். இவனும் வந்து ஒத்துப்பா, லீலாவும். ஆமா, வந்து எங்க அப்பா சொல்றது மாப்பிள்ளைய நான் கல்யாணம் பண்ணிப்பேன், ஏன்னா வந்து எனக்கு வேற வழி இல்ல, உங்க அம்மாவும் ஒத்துக்கல, வேற வழி இல்ல. ஆனா அவங்க அப்பாவுக்கு தெரியாது இவங்க லவ் பண்ணது. தெரியும் தெரியும் தெரியும். ஏற்கனவே ஒரு பொண்ணு பாலங்கலத்துல மாட்டினுது, போதும் இன்னொன்னையும் தள்ள வேணாம் அப்படின்னு நினைப்பாரு. அதனால குடுக்க வேணாம். அவங்க வந்து ஒரு மாதிரி தப்பா சொல்லுவாங்க, இந்த மாதிரி வந்து உங்க பொண்ணை விட்டு என் பையனை மயக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தப்பா சொல்லுவாங்க. இந்த வார்த்தையெல்லாம் கேட்டு நீ யாருதான் பொண்ணு கொடுப்பாங்க அப்படி சொல்ல, அதனால வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் வேற இடம் பார்த்து அவளுக்கு வந்து நிச்சயதார்த்தம் எல்லாம் ஆயிடும். கடைசியில நிச்சயதார்த்தம் ஆயிட்டு அந்த கல்யாணத்தை அந்த மாமியார் நிறுத்திடும், நிறுத்திடும். எப்படின்னா, ஒரு நாள் அந்த பையன் வந்து ஏதோ நம்ம சகல வீடு தானே அப்படின்னு சொல்லி சும்மா பாத்துட்டு போறதுக்கு வருவான். சும்மா பாத்துட்டு போறது வரவங்க கிட்ட போயிட்டு அந்த பொண்ணு அப்படி இப்படி நல்லவ வல்லவன் பெருமை பேசுறவரு என் வீட்டுக்கு வர வேண்டியது, கடைசியில வந்து இந்த மாதிரி எல்லாம் ஆயி போச்சு, இதெல்லாம் அவங்களுக்கு வந்து லவ் எல்லாம் பண்ணாங்க, அதெல்லாம் இருந்துச்சு அப்படின்லாம் சொல்லிடும். யார் அந்த மாப்பிள்ள இப்ப கல்யாணம் பண்ணிருக்கான்? இல்ல, அவன் கிடையாது, இன்னொரு மாப்பிள்ள. அவன் என்ன பண்ணுவான், அவன் வந்து யார் மேலயுமே ஆசையே படாத ஒரு பொண்ணுதான் நமக்கு பொண்டாட்டியா வரணும் அப்படின்னு நினைக்கிற கேரக்டர். இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்ச உடனே கல்யாணத்தை நிறுத்திடுவான். இப்ப என்ன ஆகும், நிச்சயதார்த்தம் ஆன பொண்ணாச்சு, ஐயோ யார் கல்யாணம் பண்ணிப்பா அப்படின்னு நினைக்கும் போது சரவும் மாணிக்கமும் தனியா காம்பவுண்ட் வீட்டுல குடும்பம் நடத்தும் போதுதான் அவங்களுக்கு ரவிய பத்தி தெரியும், தவணை முறையில பொருள் வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஆமா, அந்த சைக்கோ ரவியே தான். கடைசியில என்ன ஆகும், இந்த மாணிக்கம் பண்ற வேலைதான் எல்லாமே. மாப்பிள்ளை டக்குனு வேற எங்கேயும் கிடைக்கலன்னா கஷ்டம் சரோ, நம்ம என்ன பண்ணலாம், அதனால ரவிக்கே வந்து நம்ம லீலா வந்து குடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. அதுக்கப்புறம் ரவி வீட்ல இருந்தும் போயிட்டு லீலாவை போய் பாப்பாங்க. சரின்ட்டு உடனே வெத்தலை பாக்கு மாத்திட்டு ஓகே பண்ணி கல்யாணமும் ஆயிடும். டக்கு 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 டக்குன்னு முடிச்சிருவாங்க எல்லாத்தையுமே. நிச்சயம் பண்ண தேதியில கல்யாணம் நடந்தாகணும், குறிச்ச தேதி அன்னைக்கு முகூர்த்த அன்னைக்கு நடந்தாகணும் அப்படின்னு இப்படின்னு பேசி கடைசியில கல்யாணமும் ஆயிடும். தலையெடுத்து அவங்கிட்ட மாட்டிப்பா, சைக்கோ கிட்ட. ஆமா, அவ்வளவு சந்தோஷமா வாயாடியா ஜாலியா இருக்கிற பொண்ணு ஊமை ஆயிடும், பேசவே மாட்டா எதுவுமே. இவன் பேசுற கேக்குற கேள்விக்கு பதிலே சொல்ல முடியாது.
அந்த ரேஞ்சுக்கு வந்துரும். ம் ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆகும், அவளுக்கு வந்து ரெண்டுமே வந்து ட்வின்ஸ் வந்து பொண்ணு பிறக்கும். ஓகே அவன் வந்து பையன் தான் பிறக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவன் ரவி. ஆனா பொண்ணுனா ரெண்டுமே பொண்ணு ஏன் பொண்ணுனா பிறந்துரும். செலவு அந்த மாதிரி ஆமா, அவனுக்கு வந்து பொண்ணுக்குள்ளேயே பிறக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டு. சோ அந்த மாதிரி இருந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, அவளுக்கு வந்து வேற இன்கம் வேணும். இவனுக்கு வந்து கரண்ட் ஷாக் அடிச்சிடும் ரவிக்கு. கரண்ட் ஷாக் அடிச்சு கை கால்லாம் இழுத்துக்கும். அதனால வேற என்ன பண்றது, ஃபேமிலியும் பாத்துக்கணும் அப்படின்ட்டு அவ வேலைக்கு போவா. வேலைக்கு போற இடத்துல அங்க ஒரு ஆபீசர் ரொம்ப டார்ச்சர் பண்ணுவான் அவளை. என்னம்மா நீ இந்த மாதிரி வந்து ட்ரெஸ் பண்ணிட்டு வர, இப்படி இருக்கா அப்படி இருக்கா, அழகா தன்மை எல்லாம் தேவையில்லாம இது பண்ணுவானுங்க. சோ அந்த பொண்ணுக்கு வந்து வேலை செய்யற இடத்துல நிம்மதி இல்ல, வீட்டுல புருஷனாலேயும் நிம்மதி இல்ல, ஆசைப்பட்டவனையும் கல்யாணம் பண்ணிக்க முடியல. அந்த மாதிரி ஒரு பாவப்பட்ட கேரக்டர் ஆயிடும். கடைசி வரைக்கும் கஷ்டம்தான் அந்த பொண்ணு படுமே. இவன் சும்மா சும்மா அடிப்பான் போட்டு தெரியுமா, ஆபீஸ்ல போயிட்டு சண்டை போடுவான். இவன் வந்து தான முறை பிசினஸ் பண்ணியிருந்தது வந்து டக்குன்னு லாஸ் ஆகிற இடத்துல பணம் கட்ட வேண்டியிருக்கும். அது கூட ஆபீஸ்ல வேலை செய்யற பியூன் கிட்ட கடன் வாங்கி கேட்டு வாங்கி கட்டும், அது கூட உங்க செல்வம் தான் கொடுத்தான்னு செல்வம் ஆபீஸ்ல போய் சண்டை போடுவான். சந்தேகம், ரொம்ப சந்தேக பெருவழி அவன். இவ பாவம் ஒன்னொன்னுக்கும் பதில் சொல்லி கடைசியில ஐயோ கடவுளே தலையெழுத்தே அப்படின்னு கடைசியில அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் தான் இவன் திருந்துவானே. அவங்க அப்பா? ஆமா, அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் திருந்துவான். ஆமா, சிதம்பரம் இறந்ததுக்கு அப்புறம் தான் இவன் திருந்துவான். இப்ப நான் நல்லவன் ஆயிட்டே, இப்ப நீங்க இல்லையே அப்படின்னு சொல்லி பேசி ரொம்ப அழுவான். ஆனா அந்த பொண்ணு ஸ்டார்டிங்ல எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஆப்போசிட்டா அவ்வளோ அவளுக்கு வந்து ஒரு நிமிஷமும் நரகமா இருக்கும். ஆனா அவளுக்கு கிடைச்ச மாதிரி மாமனார் மாமியார் கிடைக்கவே மாட்டாங்க யாருக்குமே. நல்லபடி அவங்க நல்லவங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் நல்ல சப்போர்ட். அவங்க மாமியார் அவ்வளவு சப்போர்ட், அவங்க மாமனாரும் அவ்வளவு சப்போர்ட். நல்லா ரெண்டு பேருக்குமே நல்ல சப்போர்ட்டிவா இருக்கிறவங்களுக்கு இப்படி ஒரு ஹஸ்பண்ட் அவளுக்கு. இப்ப வேலைக்கு போற இடத்துல கூட அவங்க மாமனார் சப்போர்ட் பண்ணுவாரு. அம்மா நீ வேலைக்கு போமா, நல்லதுமா, உன் படிப்புக்கு ஏத்த வேலை நீ தேடிக்குமா, நீ நல்ல பொண்ணுமா, நீ நல்லா இருக்கணும்மா அப்படின்னு நினைக்கிற ஒரு மாமனார். சோ இப்படி எல்லாம் இருக்கிற ஒரு பொண்ணுக்கு இப்படி ஒரு ஹஸ்பண்ட் அப்படின்ற மாதிரி ஆயிடும். செல்வமும் லீலாவும் சேர்ந்துதான் செமையா இருந்திருக்கும்ல. அப்படிதான் கேரக்டர் வந்து நம்ம டைரக்டர் அமைக்காம போயிட்டாரு. அப்படி அமைஞ்சிருந்தா எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்க நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சோ அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல பாக்கலாம். ஓகே பை. லீலாவை நினைச்சு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. உங்களுக்கு லீலாவை பத்தி எப்படி தெரியும்ன்றதை நீங்க சொல்லுங்க. பாய் பாய்.